பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். இந்தியாவுக்கு இரண்டாவதாக ஒரு பதக்கம் கிடைத்திருக்கிறது. 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்திய இணை வெண்கல பதக்கத்தை வென்றெடுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஏற்கனவே இந்தியா சார்பாக மனு பாக்கர் வெண்கலம் வென்றிருந்த நிலையில் மனு பாக்கர் இணை தற்போது மீண்டும் ஓர் வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைகிறார். சந்தானம், என்ன விவரம்? மீண்டும் ஒரு வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கிறது இந்திய அணி, என்ன விவரம்? திலகவதி, 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு இரட்டையர் பிரிவுல இந்தியாவிற்கு வெண்கல பதக்கம் என்பது கிடைத்திருக்கிறது. நேற்று நடைபெற்ற தகுதி சுற்று போட்டிகள்ல இந்தியா 3வது இடம் பிடித்திருந்தது. முதல் 2 இடங்கள்ல பிடிக்கக்கூடிய அணிகள் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கத்திற்காகவும், 3வது மற்றும் 4வது இடத்தை பிடிக்கக்கூடிய அணிகள் வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில விளையாடுவாங்க தெரிஞ்சா. அந்தபடி இந்தியா கொரியா அணிகளுக்கு இடையிலான இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியா கிட்டத்தட்ட 14-6 என்ற கணக்குல முன்னிலையில இருந்தாங்க. வெறும் 2 புள்ளிகள் மட்டுமே வெண்கல பதக்கத்திற்கு தேவைப்பட்டிருந்தாலும் கூட கொரியா வீரர்கள் அடுத்தடுத்த 2 சுற்றுகள் வெற்றி பெற்றதன் காரணமாக இந்தியாவினுடைய வெற்றி நழுவுமோ என்ற கேள்வி இருந்தாலும் கூட மீண்டும் இந்தியாவினுடைய நம்பிக்கை நாயகியாக கடந்த 2016 முதல் தொடர்ந்து சர்வதேச போட்டிகளில் இந்தியாவிற்காக பதக்கங்களாக வென்று வரக்கூடிய மனு பாக்கர் இந்தியாவிற்கான 2வது பதக்கத்தை வென்றிருக்கிறார். தற்போது கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவினுடைய மனு பாக்கர் சரப்ஜோத் சிங் இணை 16-10 என்ற கணக்குல இந்த வெற்றியை பெற்று இந்தியாவிற்கான பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல 2வது பதக்கத்தை வென்றிருக்கிறார்கள். குறிப்பாக மனு பாக்கர், நம்ம ஏற்கனவே நீங்க சொன்னது போல 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் தனி வீராங்கனை பிரிவில் இந்தியாவிற்காக வெண்கலம் வென்று கொடுத்த மனு பாக்கர் தற்போது மீண்டும் 2வது பதக்கத்திற்காகவும் வென்றிருக்கிறார். அதே போன்று ஏர் பிஸ்டல் தனி வீரர் பிரிவில் சரப்ஜோத் சிங் இறுதி சுற்றுக்கு முன்னேறாவதால் செல்லாமல் காரணம் அவருடைய எக்ஸஸ் குறைவாக இருந்தது. புள்ளிகள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர் இறுதி சுற்றுக்கு முன்னேற வாய்ப்பு இருந்தாலும் கூட எக்ஸஸ் குறைவாக இருந்த ஒரே காரணத்தினால 100 நிலையில அவர் இறுதி சுற்றுக்கு முன்னேறல. ஆனா இருப்பினும் கூட கலப்பு இரட்டையர் பிரிவுல இந்தியாவிற்காக துப்பாக்கி சுடுதல்ல மிக சிறப்பாக விளையாடி வரக்கூடிய இந்த இணை தற்போது மீண்டும் இந்தியாவிற்கான 2வது வெண்கல பதக்கத்தை வென்று கொடுத்திருக்காங்க. கடந்த டோக்கியோ ஒலிம்பிக் போது 3 போட்டிகளில் பங்கேற்க சென்றிருந்த மனு பாக்கர் 3லுமே முதல் சுற்றுல தோல்வி அடைந்து வெளியிருந்தாங்க. தற்போது அவர் இந்த ஒலிம்பிக்ஸ் தொடரிலும் 3 போட்டிகளில் இருக்காரு. 2 போட்டிகளில் தற்போது வரை விளையாடி 2லுமே வெண்கல பதக்கத்தை அவர் உறுதி செய்திருக்கிறார். இன்னும் அவர் தனி வீராங்கனையாக 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவுல அவர் பங்கேற்க இருக்கிறார். அதிலும் அவர் பதக்கம் வெல்வார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. குறிப்பாக இந்த ஒலிம்பிக்ஸ் தொடர் தொடங்குவதற்கு முன்பாகவே இந்தியா 10 என்ற அந்த எண்ணிக்கை, இந்த ஒலிம்பிக்ஸ்ல 10 பதக்கத்தையாவது வெல்லுமா அப்படின்ற எதிர்பார்ப்புல துப்பாக்கி சுடுதல்ல குறைந்தது ஒரு 4 முதல் 5 பதக்கங்கள் கிடைக்க வேண்டும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த வகையில தற்போது வரை 2 பதக்கங்கள் இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிறது. 2லுமே இந்தியாவிற்கான பதக்கம் வெண்கல பதக்கம் துப்பாக்கி சுடுதல்ல கிடைச்சிருக்கு. 2லுமே இந்திய வீராங்கனை மனு பாக்கர் இடம்பெற்று வரலாற்றை படைத்திருக்கிறார். திலகவதி, முதல் பதக்கத்தையும் வென்று வரலாறு படைத்திருந்தார் மனு பாக்கர். தற்போது அவர் பங்கெடுத்திருக்கக்கூடிய 2வது பிரிவிலும் அவர் பதக்கத்தை வென்றெடுத்திருக்கிறார். இன்னும் ஒரு பிரிவு அவர் பங்கெடுப்பதற்காக பாக்கி இருக்கிறது. அதிலும் அவர் பதக்கத்தை வென்றெடுப்பார் என்றே நாம் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சந்தானம்.